ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து தோட்டத்தில் வந்து மருந்து அடிக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த செடிக்கு இடையில இந்த களையெல்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருந்தடித்து காய வைக்கிறோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மந்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா இது மருந்தடித்தா ஒரு கரெக்டான மந்த் அப்படின்றனால நம்ம வந்து அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இவர் தான் நம்மளோட பப்பாளி. செல்லமாக நாங்கள் வந்து இவர் வந்து பப்பாளின்னு கூப்பிடுவோம். அண்ணா பாருங்கள், ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய். இதுங்க இங்கே பாருங்க, இந்த ஜூலை மாதத்தில் நீர்லாம் நல்லா மழை அடிக்கும். இப்போ வந்து மருந்து தான் நல்லா செடியெல்லாம் தாங்கும். கூடைங்க வந்து டிசம்பர் மாதம் மருந்து அடிப்பாங்க. டிசம்பர் மாதம் அடிக்கக்கூடாது, தப்பான விஷயம். அப்போ இப்போ அடித்தோம்னா இப்போ டிசம்பரில் உங்களுக்கு ஒரு ரோசாப்பூ காமிப்போம் ஊட்டியில். திரும்ப டிசம்பரில் மருந்து அடிக்க மாட்டோம், அப்படியே பனியில் பொதுமதி இருப்போம். மார்ச்சில் உங்களுக்கு ரோசாப்பூ காமிப்போம். ஓகே, அந்த மாதிரி. ஓகே. ஸோ இது வந்து வருஷத்துக்கு எத்தனை டைம் அடிக்கலாம்? ரெண்டு டைம் அடிக்கலாம். ஓகே. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது செடி மேலையெல்லாம், டீ செடி மேலையெல்லாம் அடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதா? ஓகே ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன செடி மட்டும்தான் காய வைக்கிற பவர். களைக்கொல்லி களை மட்டும் தான் சாகும். எல்லாம் ஒன்றும் ஆகாது. இது பணப்பயிர் இல்லை, நம்ம எப்படி சாகும்? காப்பியும் ஒன்றும் ஆகாது. ஓகே, சூப்பர் சூப்பர். இது எத்தனை நாளில் காயும்? 15 நாள் ஆகும். 15 நாளில் காயிடும், காஞ்சிரும். இதுக்கப்புறம் புதுசாக முளைக்காது இல்லையா? அதாவது 15 நாள் வரைக்கும் புதுசாக வராதுல்ல? அதுக்கு மேலே புதுசாக முளைக்கும். அதுக்கு பின்னால முளைக்கும். அது நமக்கு வேறு மாதிரி களை வந்தால் தானே நமக்கு வருமானமும் வரும். கரெக்டு. ஆமாம் கைஸ். ஸோ வந்து பார்த்தோன்னா இங்கேருந்து நமக்கு ஃபுல்லாகவே டீ செடி இடையில ஃபுல்லாகவே நமக்கு வந்து இந்த மாதிரி கணக்கு தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பாருங்கள், இந்த மாதிரி டீ க்ளீன் பண்ணுறோம். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணோம் அப்படின்னா இன்னும் நெக்ஸ்ட் மந்த் மறுபடியும் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்ட் கம்மி. ஸோ வந்து பார்த்தோன்னா நம்ம இதில் வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே மிக்ஸ் பண்ணுறதில்ல. அந்த மருந்து பேர் என்னன்னா ரவுண்ட் அப் அப்படின்ற இது மட்டும்தான் போடுறோம். ஸோ அதனால் வந்து பார்த்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோ காட்டும் கிடையாது அது. ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய செடிக்கெல்லாம் இம்பேக்ட் ஆகாது, சின்ன சின்ன செடிகள் மட்டும்தான் போகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா லேண்டுக்கும் அவ்வளோ அளவு இம்பேக்ட் ஆகாது. ஸோ இப்போ மருந்து அடிக்கிறதுனால லேண்டுக்குமே நமக்கு வரும்ல, லேண்டுமே போகும்ல. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கம்மியாயிடும். வேலியெல்லாம் லாஸ்ட்டில் அடிச்சுக்கலாண்ணா. ஓகே, காஞ்சிரும். எனக்கு அடிக்கணும்னு யோசனை பண்ணால் அடிச்சிடும். ஓகே, வேணாண்ணா சொல்கிறேன்ல பூசுண்டு அது முட்டு காயாது. சரியா? ஓகே, முட்டு காயாது. மற்ற நான் பார்த்துக்கிறேன். ஓகே கைஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் கொஞ்சம் நேரம் மருந்து அடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அடிச்சுட்டு வரோம். தேங்க்யூ. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடி தெரியுதா மேலே? அதோ அங்கே தெரியுது பாருங்கள், நம்ம காடமம் அவக்கோட எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. ஓகே, டன். தேங்க்யூ.